எல்லாருக்கும் வணக்கம். நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கிராமத்தில் தான் இருக்கோம். நம்ம கழனி நம்ம வீட்டுக்கிட்ட பக்கம் எங்கள் கழனிக்கிட்ட இது போயிட்டுருக்குது, காவா ஒன்று கவர்மெண்ட்லேருந்து. ஒரு ஏரியிலேருந்து ஒரு 26 ஏரிக்கு தண்ணி போய்கிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ரப்பாக போகிறதுனால அதோட நீர்மட்ட அளவுக்கு இதுவும் தண்ணி கிணத்துல ரப்பிக்கிச்சு. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கூலில் லீவ் விடும்போது கொஞ்சம் கிணத்துக்கிட்ட போவாங்க, காவா கட்ட போவாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால் அவங்க நீச்சல் தெரியாத பசங்க கிணத்துல அது குதிச்சா பெரிய பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அதனால் சரி ஃப்ரீ டைமில் நாங்களும் சண்டே சாட்டர்டேலாம் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நீச்சல் சொல்லி கொடுப்போம். நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்குறோம். இது ஏன்னா நம்ம பெருசாக நம்ம போய் ஸ்விம்மிங் பூலில் கற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைனாலையும் கிராமத்தில் கிணத்துல தண்ணி ரப்பாக இருக்கிறதுனால நாங்கள் அதை வச்சு கற்றுக் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி சொரப்படுகு, அதாவது சொரக்காய் இருக்குது இல்லையா, அது நல்லா ரவுண்டாக இருக்கும். அதில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக எங்கக்கிட்ட அது ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ கேனு அதை வச்சு பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். நிறையா பெண்கள் பசங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பசங்களாக இருந்தாலும் சரி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் குதிக்கும் போது ஒருத்தரோட ஒருத்தர் குதிக்க மாட்டாங்க. ஒருத்தர் குச்சி மேலே எழுந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் குதிக்கணும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் குதிக்கும் போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா அவங்களுக்கு பதட்டத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் அமுத்தின்னு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் பெரிய பாதிப்பு இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் ஒருத்தரோட ஒருத்தர் குதிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ தான் கோடி ரூபாய் கொடுத்து இது நிலம் வாங்கி வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலையும் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எங்கேயும் கிடைக்காது. சரிங்களா? எல்லாத்துக்குமே இந்த கேனில் யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக கவுர் நல்லா டைட்னஸ் பண்ணணும். 1. 2வது மூடி, இந்த கேனோட மூடி தண்ணி உள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும். தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அது ஃபுல்லாகவும் ஒரு 5 லிட்ரு, கேனோட கெப்பாசிட்டி 5 லிட்டரோ 10 லிட்டரோ தண்ணி ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வெயிட் தாங்க மாட்டாது, அதை உள்ளே இழுத்துட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் சேஃப்டியாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போல்லாம் கிணறு வெட்டுறது கொஞ்சம் பெரிய விஷயம். அந்த காலத்தில் எல்லாம் நம்ம தாத்தாமார் அப்பா அவங்களாம் கிணறு வெட்டிட்டாங்க. அது பாதுகாப்பாக வச்சுக்கணும் நாம். இப்போலாம் தண்ணி எல்லாம் சரிஞ்சு போச்சு. நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும். நம்ம ஹீட்டரை போட்டு இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு இல்லையா, குளிர் அடிக்குது ஹீட்ரு அப்படி இப்படின்னு. நாங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச சொல்லி இந்த மாதிரி கிணத்துல தான் குளிப்போம். பசங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் நீச்சல். ஒரு சில பசங்களாம் வரவே மாட்டாங்க, அழுவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு. இந்த இவன் இருக்கிறான் பாருங்க, இப்போ குதிக்கிறது என்னுடைய பையன். ஓகேவா? எங்கள் பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஸ்கூல் முடித்தோடனே அப்பா குளிக்க போகலாமா இன்ட்ரெஸ்ட். அந்த பயம் போகிற வெளியும் தான் அவனுக்கு அந்த பதட்டம் இருக்கும். அந்த பயம் ஒன்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா அவனுக்கு பதட்டம் இருக்காது. அவனுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போவுமே ஒரு வேலை செய்யும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவனை ஃபோர்ஸ் பண்ணினா அது அவனுக்கு அந்த பலனே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சினா சீக்கிரம் ஒரு ஆர்வம் சீக்கிரமாக அவன் கற்றுப்பான், அந்த நீச்சலை கற்றுப்பான். அதனால தான் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து கற்றுக்க வைக்கணும். ஏன்னா இப்போ ஆள் இல்லாத போது எங்கேயாவது நம்ம எங்கேனா போயிட்டோம்னா கூட தண்ணி இருக்கிற ஏரியானா கொஞ்சம் பயம் இல்லையா? ஏன்னா நீச்சல் இருக்குது எப்படி தப்பிச்சு வந்துடுவோம். அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டானே ஒரு எங்கள் பாப்பா ஒன்று காவலில் தண்ணி இதே சேம் தண்ணி அடிச்சுட்டு ரப்பா உள்ளே போயிடுச்சு. ரொம்ப அவதிப்பட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அது காப்பாற்றியாச்சு. அதனால் அந்த சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுனால தான் இப்போ 1வது படிக்கிற பசங்களவே நாங்கள் கூட்டின்னு போய் நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் கேட்டிருக்காங்க, இப்போயே உங்கள் பையன் நீச்சல் அடிக்கிறானா, இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு. அது வேண்டாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வயசு போக போக கொஞ்சம் பயம் இன்னும் கிளியர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். சில பேர் இன்னும் நீச்சலே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு அந்த பயமே இருக்காது. குளிக்கிறதுக்கு போகும்போது ஒரு பயம் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல குதிக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் நல்ல நீச்சல் தெரிகிறவங்கக்கிட்ட பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அரைக்குறை நீச்சலாக இருக்கும், அவன் எகிரி குதிப்பான், அவனை பிடிச்சி அழுத்துவான், அவன் இவனை பிடிச்சி அழுத்துவான், அப்போது பெரிய பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? நம்ம விவசாயம் பண்ணுறது மட்டும்தான். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.